நம்ம மக்கள் நம்ம கதை இந்த நிகழ்ச்சி மூலமா பொதுமக்களோட பிரச்சனைகளை வந்து முன்னெடுத்து அதுக்கான தீர்வுகளும் அதுக்கான வழிமுறைகளும் வந்து என்ன மாதிரியெல்லாம் அணுகலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் யார் யார் கலந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அத்திப்பட்டி கிராம மக்கள் வந்திருக்காங்க, விவசாயிங்க வந்திருக்காங்க, அது இல்லாமல் சட்ட ஆலோசகர் சேதுபதி மாரியப்பன் வந்திருக்காரு. இன்னைக்கு அவங்க கிட்ட நம்ம பேசலாம். வணக்கங்கய்யா. நீங்க தான் அந்த அத்திப்பட்டி கிராமத்துல வாழ்ந்திருக்கீங்க. இன்னைக்கு அந்த கிராமம் எப்படி இருக்கு? இதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை தலைமுறையா இருந்தீங்க? அப்ப அந்த கிராமம் எப்படி இருந்தது? அதை கொஞ்சம் சொல்லுங்கய்யா. அந்த அத்திப்பட்டி கிராமம் கிட்டத்தட்ட 2-3 தலைமுறையாக அங்கே முன்னோர்கள் வாழ்ந்து வந்து இருக்கிறாங்க. அந்த கிராமமானது 2 மலைகளுக்கு இடையில் அமைந்த கிராமம். அந்த கிராமங்கள் இருக்கிற யாருக்குமே பெரும்பாலாக யாருக்கும் தெரியாது. வெளி உலகத்து 20 பக்கமாக இருக்காங்க, அது கண்ணில் யாரும் படாது. அந்த நிலத்தில் அந்த பகுதியில் நாங்களும் வாழ்ந்துட்டு இருந்தோம். அதை வந்து 2004ஆம் ஆண்டு நீதிமன்ற தீர்ப்பு பிரகாரம் எங்களை வெளியேற்றுன்னு சொல்லி அதில் வந்து உண்மையான ஏரி இருந்தது. அந்த ஏரி எழுப்புறன்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் இருந்த ஒட்டி இருந்த எங்களுடைய அத்திப்பட்டி சூரிய விவசாய நிலங்களை காலி பண்ணி இவங்களை எழுப்பிட்டாங்க. நாங்கள் ஓட்டும்போது நல்லா பூஞ்சோளம் மாதிரி அருமையான விவசாய நிலமாக இருந்தது. தற்பொழுது வனமாக மாறி எதற்கும் பயன்படாத, அரசாங்கம் பயன்படுத்தாத, எங்களையும் பயன்படுத்தி விடாமல் அது அழிஞ்சு கொண்டு இருக்குது. அந்த நிலத்தை எங்களுக்கு மீட்டுத்தரணும், மீண்டும் வழங்க கோரி கிட்டத்தட்ட எழுப்பி 20 வருஷமாகியும் அரசாங்கம் எதுவும் செய்யாதனால பயன்படுத்திக்கலாம். எங்களுக்கு மீண்டும் அந்த நிலத்தை வழங்கணும்னு சொல்லி பல கட்ட போராட்டங்கள் நடத்தி கொண்டு வருகிறோம். 20 வருஷமா இப்போ நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க. என்ன ஒரு முன்னேற்றம் இப்போ வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கீங்க? முன்னேற்றம் இது வரைக்கும் எந்த அதிகாரியுமே அதை பற்றி திரும்பி பார்க்கல. எங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடையல. அதனால் நாங்கள் உங்களை தேடி வந்திருக்கிறோம். வணக்கங்க சார். இப்போ வந்து அந்த அத்திப்பட்டி கிராமத்து மக்களோட கதையை வந்து கேட்டிருப்பீங்க. இவங்களுக்கு என்ன மாதிரி வந்து இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வரலாம், இவங்களுக்கு என்ன வந்து சட்ட ஆலோசனை கொடுத்தா கரெக்டாக இருக்கும், இது நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக சார். அதாவது இப்போது இந்த அத்திப்பட்டி சூரியூர் கிராமத்தை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷ் பீரியட்லேயே, அதாவது வெள்ளைக்காரர்கள் நம்மளை ஆண்ட காலகட்டத்திலேயே அந்த கிராமம் இருக்குன்றதுக்கு அதிகாரப்பூர்வமாக இருக்குது. அதே போல் 1889 கூட அரசு வெளியிட்டு இருக்கக்கூடிய கிராம பட்டியலில் அகரவரிசையில் அத்திப்பட்டியும் சூரியூரும் இருந்திருக்கு. இது பின்னிட்டு காலகட்டங்களில் வருவாய்த்துறையினாலேயோ அரசாங்கத்தினாலேயோ அன்றைய ஆட்சியாளர்களின் காலத்திலேயோ ஏற்பட்ட ஒரு சில இடர்பாடுகளின் காரணமாக அந்த 2 இடமும் திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து பின்னிட்டு வர எல்லாருமே அந்த மறைச்சதையே திருப்பி பாதுகாக்கணும், அரசு அலுவலர்களுக்காக சப்போர்ட் செய்யணுன்ற மாதிரியே அரசாங்கமும் சரி எல்லாருமே அப்படி போயிட்டாங்க. இதை பின்னிட்டு அந்த முந்தைய நடைமுறையில் இருந்ததாக அவர் சொல்லக்கூடிய அந்த வழக்கு உயர் நீதிமன்றத்தின் மூலமாக தான் எங்களை அப்புறப்படுத்ததா சொல்கிறாங்க அப்படின்றதா சொல்கிறாங்களே தவிர இன்னைக்கு வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எதனால் நம்ம வெளியேற்றப்பட்டோம் அப்படின்ற விவரங்கள் தெரியாது. அப்போது அந்த இடத்துல எதனால் வெளியேற்றப்பட்டோன்றதை அரசு வெளிவந்து சொல்லணும். என்ன காரணம், எதனால் வெளியே அனுப்பணும், அந்த இடத்துல என்ன இருக்குது, இவங்களுக்கு இன்னும் இடங்கள் இருக்கா இல்லையா, எது வரைக்கும் அந்த ஏரியோட அத்து இருக்குது அத்து இல்லையா அப்படின்ற விவரங்கள்லாம் அரசு வெளிப்படைத்தன்மையோட மாவட்ட நிர்வாகமும் மாநில அரசும் உடனடியாக முழு சர்வே பண்ணி அவங்க வெளிக்கொண்டாதான் தான் இதற்கான முதல் கட்ட தீர்வே கிடைக்கும். ஏன்னா ஐயாவோட காலகட்டம் பார்த்தோம்னாக்கா கிட்டத்தட்ட ஐயா சொல்கிறது 2-3 தலைமுறைகள் பார்த்தவர். அங்கே திருவிழாக்கள் இருந்திருக்கும், பண்டிகை இருந்திருக்கும், அவர் சொல்கிற மாதிரி பல ஊத்து கிணறுகள் இருக்குது. இது எல்லாமே இன்னைக்கு ஏமாற்றப்பட்ட சூழலில் அடுத்த தலைமுறைக்காவது அதை கொண்டு போய் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது. ஆனால் சட்டப்படியாக அரசாங்கம் முன் வரணும், அரசாங்கம் இதுக்கான ஸ்டெப் எடுத்து வெளிப்படுத்தணும். அதாவதுங்க, இப்போ வந்து தமிழ்நாடு அரசு விவசாயிகளை வந்து பாதுகாக்கிறதா சொல்றாங்க. அந்த மாதிரி உண்மையாலுமே பாதுகாக்கிறாங்களா, இல்லை பாதுகாக்கிற மாதிரி நடந்துக்கிறாங்களா? அப்படி ஒன்றும் பாதுகாக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியலங்க. பாதுகாக்கிற மாதிரி இருந்தால் இந்த அதிகாரம் உண்மையை சொல்லி இது பண்ணுறணும். அதாவது இது ஏரி நிலங்கிறாங்க. ஏரி நிலம்னா அந்த ஏரி கட்டுவதற்கு முன்னும் அது அரசாங்க புறம்பாக்கம் தான் நாங்கள் கேட்க மாட்டோம். ஏற்கனவே 2 ஊர் அத்திப்பட்டி சூரிய கிராமம் அந்த இடத்துல அந்த ஏரியில் இருந்திருக்கு. அதில் வந்து வேறொரு பகுதியில் இருந்த நீர்வரத்தை வரட்டாறு கூட்டான்னு சொல்லக்கூடிய பகுதியை தண்ணியை தேக்கிறதுக்கோசரம் இந்த பகுதியில் இருக்கிற தண்ணி மழை பெஞ்சு உபரி நீரை தேக்கிறதுக்கு ஏற்கனவே அத்திப்பட்டி ஏரின்னு அந்த இருக்கால அந்த கிராம பதிவேட்டில் இருக்குது. அப்படி இருக்க இவங்க அதை விட்டுட்டு இதை எதுக்கு விரிவு பண்ணுறாங்கன்னா, இந்த வரட்டாறு கூட்டாறு தண்ணியை தேக்குவசரம் அந்த அத்திப்பட்டி ஏரியை சர்வே 33 65 ஏக்கர் உள்ள அந்த ஏரியை விரிவாக்கம் செய்கிறாங்க. விரிவாக்கம் செஞ்சு இந்த தண்ணியை கொண்டு போய் தேக்குறாங்க. அப்படி தேக்கக்கூடிய தண்ணி வந்து 834 ஏக்கர் 45 சென்ட்டுன்னு அவங்க
அரசாணையில் கூறுறாங்க. ஆனால் அந்த அரசாங்கம் 100 வருஷம் ஆகுதுங்க, 100 வருஷத்துக்கு மேலே ஆகுது. அந்த அரசாணை நீதிமன்றத்திலையும் காட்டல, மக்களிடையும் காட்டல. அதை மறைச்சி இவங்க 1985 அடங்கல் ஒன்றை காட்டி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சொல்லி அதை மட்டும் காட்டி அதனுடைய பவுண்டரி கூட காட்டல நீதிமன்றத்தில். அதை பற்றி விசாரிச்சாங்களும் எங்களுக்கு தெரியல. அதை காட்டி இவங்க வாங்கிட்டாங்க. அப்படியே வாங்கி தான் நீதிமன்ற தீர்ப்பு பிரகாரம் அவங்க எவிஷன் பண்ணுறதுன்னு சொன்னாலும் அதுக்கான வருவாய்த்துறை ஆவணங்கள் இருக்கும். அந்த வருவாய்த்துறை ஆவணங்களை வச்சு அவங்க அந்த ஏரியை அகற்றினாங்களா? இல்லை. அந்த அரசாணை ஒன்று இருக்குது. அந்த அரசாணை இதுவரைக்கும் யாரும் வெளியிடலை, நீதிமன்றத்துலேயும் கொடுக்கல. அப்படி இருக்கும்போது அந்த அரசாணையின்படி இப்போ நாங்கள் தகவல் உரிமை சட்டத்தில் போட்டு அந்த அரசாணையை வாங்கியிருக்கிறோம். அதை இப்போ வெளியே கொண்டு வரோம். அந்த அரசாணையை கூட நல்லா எடுத்துருக்கிறாங்கன்னு அந்த அதிகாரிகள் தான் எங்களுக்கு உறுதிப்படுத்தணும். அதை உறுதிப்படுத்தினா எங்களுக்கு நலம். உண்மையை சொன்னால் நான் கேட்கல. அவங்க தவறை செஞ்சுட்டு அந்த அரசாணையும் காட்டாமல் அதில் இருக்கிற நிலத்தையும் காட்டாமல் இவங்க ஒட்டுமொத்த ஏரி 834 செய்ய அதை ஒட்டி நாங்கள் விவசாயம் செஞ்சுட்டு இருந்த நிலத்தை ஏரியோடு சேர்த்துக்கிட்டு அதில் வர மாதிரி வேறொரு பகுதியில் அந்த தண்ணி வர்றதை இதில் தண்ணி வர மாதிரி ஒரு மேப்பை போட்டு வைக்கிறாங்க. அந்த மேப்பும் அதை அந்த வருவாய்த்துறை ஆவணத்திலேருந்து அகற்றப்பட்டு எங்களை எவிஷன் பண்ண பின்னால் புதிதாக ஒரு மேப்பு போட்டு அந்த சூரியூரில் சர்வே எண் 1 என்பது இருப்பதை அரசு பொறுப்பு இருக்கிறதை வனத்துறைக்கு சேர்ந்த மாதிரியும் மீதி சூரிய ஆத்துப்பட்டின தண்ணி வர மாதிரி ஒரு மேப் போட்டு இப்போ எங்களுக்கு கொடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. அதே போல் அத்திப்பட்டி சூரியூருங்கிறதுல இந்த உண்மையான ஏரி பகுதி அதுக்கோசரம் நாங்கள் போய் அவங்கள ஏரி கொடு அதை பண்ணலாம் நான் கேட்கல. அந்த 834 ஏக்கர் போக இந்த விவசாய நிலங்களை அவங்க எங்களுக்கு கொடுக்கணும் தான் நாங்கள் பலகட்ட வருஷமாக போராடிட்டு இருக்கிறோம். அதனால் நாங்கள் முக்கியமாக கேட்குறது, நீதிமன்ற தீர்ப்பு எடுத்தாலும் சரி, எதை முடியுமோ எடுத்திருந்தாலும் சரி, அந்த அந்த அரசாணை 1928 மத்திய அரசாங்கம் அனுமதி வாங்கி மாநில அரசாங்கம் சேலம் முனிசிபாலிட்டிக்கு தண்ணீர் தான் எடுத்துக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு போட்டு அதில் சில கண்டிஷனில் தண்ணீருக்கு தான் பயன்படும், வேறு எதுக்கும் பயன்பட அந்த 834 ஏக்கரில் தான் கொடுத்துருக்குது. அதெல்லாம் 4 ஊரை கட்டுறாங்க. அந்த 4 ஊரில் எந்தெந்த ஊரில் எந்தெந்த சர்வே நம்பரை எவ்வளோ பரப்புள்ள நிலம் எடுத்தாங்கன்னு எங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். அப்படி விளக்கம் கொடுத்ததுலையும் அந்த பணமரத்துப்பட்டியிலும் திப்பம்பட்டியிலும் சர்வே எண் இல்லாத சர்வே நம்பரை எடுத்துன்னு சொல்லி காட்டிக்கிறாங்க. தவறான பொய்யான ஒரு தகவல் கொடுத்துறாங்க. அதே மாதிரி மீதியுள்ள 1400 ஏக்கர் அத்திப்பட்டி, சூரியூர், திப்பம்பட்டி, பணமரத்துப்பட்டி அண்டு அம்மாப்பேட்டை 5 ஊரை கட்டுறாங்க. 5 ஊர்னா நிலம் எடுத்துருக்கிறது அந்த 830 அத்திப்பட்டியில் மட்டும்தான் எடுத்துருக்கிறாங்க. பணமரத்துப்பட்டியோ திப்பம்பட்டியோ சூரியூரோ இல்லை எதுலேயும் அதில் இல்லை. சூரியூரோ அத்திப்பட்டி தாண்டி இருக்குது. அதனால் இந்த அந்த 5 ஊரும் பணமரத்துப்பட்டியில் அங்கே இருக்குது, திப்பம்பட்டி இங்கே இருக்குது, அம்மாப்பேட்டை அந்தாடு இருக்குது. இதிலேயே ஏற்கனவே 4 ஊர் எடுத்துருக்குறாங்க, இதில் 5 ஊரை காட்டுறாங்க. அப்போ இந்த அரசாணையும் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால் இந்த அரசாணையும் அந்த 1985க்கு முன்னால் 1900 3 சர்வே பண்ணிருக்கிறாங்க. 1905, 1937, 1985. அந்த 85 எப்படி இது ஃப்ராடு பண்ணுறாங்க? 82 உண்மையான ஏரியில் இருக்கிறவங்க கேஸ் போடுற விவரம் தெரியாமல் போய் கேஸ் போடுறாங்க, எந்த ரெக்கார்டு இல்லாமல். அது இவங்க கேஸும் முறையான இடத்துல அரசாங்க தரப்பில் இருந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வாய்மொழி சாட்சியமும் கடித போக்குவரத்து கீழ்கோர்ட்டில் இவங்க விவசாயி சொல்கிற வாய்மொழி சாட்சியத்தை ஏற்காமல் அந்த கடித போக்குவரத்தையும் இதை வச்சு தீர்ப்பு பண்ணுறாங்க. வழக்கு வழங்கினது இந்த விவசாயிகளும் மேல்முறையீடும் பண்ணலை. அதனால் அந்த வழக்கை அப்படின்றது அதை வச்சுக்கிட்டு ஆர்டர் வாங்கி 1997 அப்பொழுது மேயர் இந்த சூடாமணி வீரபாண்டி அமைச்சர் திரு வீரபாண்டி அவர்கள் தலைமையில் 834 ஏக்கர் எடுத்து கம்பேடி போட்டாங்க. மீதி கிழக்கு இருக்கிற பக்கம் நாங்கள் ஏமாற்றிட்டோம். அப்படி ஏமாற்றிட்டு இருந்த சமயத்தில் மீண்டும் அந்த 2-3 வருஷம் கழிச்சு அந்த 834 ஏக்கரில் ஓட்டின விவசாயிகள் மீண்டும் அது தண்ணியிலால் போய் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்க. அதை காலி பண்ணணும்னு சொல்லி தான் போய் கோர்ட்டுக்கு போகிறாங்க. 2004 கோர்ட்டுக்கு போகிறாங்க. கோர்ட்டுக்கு போய் அதை காலி பண்ணுறேன்னு சொல்லி இதையும் எங்களையும் சேர்த்து போலியான டாக்குமெண்ட்ஸை வச்சு எங்களை காலி பண்ணுறாங்க. அந்த 85க்கு முன்னால் 2 இடங்கள் இருக்குது. அந்த 2 இடங்களில் ஒரு இடங்களில் கூட ஒரு எப்பயும் காட்டல அடங்கல் இல்லை. அந்த அடங்கள்ல 1905 4 ஏக்கர் 25 அது பணமரத்துப்பட்டி கிராம வரைபடத்துலேயும் இல்லை, ஏரின்னு ரெக்கார்டும் இல்லை. 1905 85 வர 1985
2130 ஏக்கர்னு காட்டுறாங்க. ஏக்கரை வந்து 2862 ஹெக்டேர்னு காட்டுறாங்க. ஏக்கரை ஹெக்டராக பண்ணி இவங்க ஒட்டுமொத்தமாக காலி பண்ணுறாங்க. ஜனங்களுக்கு, படிக்காத ஜனங்களை இவங்க தான் அறிவுரை கூறி இவங்க காப்பாற்றுறாங்க. இப்படி ஒரு நிலைமை இருக்குது. எதனால் இப்பொழுது இந்த அந்த ஒரு ரெக்கார்டை வச்சுட்டு இவங்க அதை வச்சுக்கிட்டே பயன்படுத்துகிறாங்க. அப்படி எழுப்பி அரசாங்கம் ஏதாவது பயன்படுத்துவாங்க, நமக்கு வேலை கிடைக்கும், நாங்களும் 20 வருஷம் காத்துக்கிட்டு இருந்தோம். அவங்களும் பயன்படுத்தலை, எங்களையும் பயன்படுத்தலை. அதே போல் அந்த 834 ஏக்கரில் தண்ணி வறண்டு போய் அதில் 3 கிணறு வெட்டி 150 முடிக்கு மேலே வெட்டி அதுலேயும் தண்ணி இல்லை. அந்த 834 ஏக்கரே பராமரிப்பும் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. அந்த அணை கட்டுவது வெள்ளைக்காரன் கட்டிக்கிட்டு போனதோடு சரி, திரும்பி வந்து அந்த எந்த அதிகாரியும் பராமரிப்பும் பண்ணலை, எதுவும் இல்லை. நேரில் வந்து பாருங்கள், அதை தான் நாங்கள் படம் பிடிச்சி இவங்க ஏமாத்தலாம் படம் பிடிச்சி வெளி உலகத்துக்கு கொண்டுட்டு வரோம். அந்த வெறுப்பில் இப்போ எங்கள் மேலே பொய் கேஸ் போட்டுக்கிறாங்க. மாநகராட்சி எந்த ஆதாரமும் இல்லைங்கிறாங்க. இதுக்கு தீர்வு காணது தாசில்தார், கலெக்டர் 2 பேர் தான். அவங்க வந்து முயற்சி பண்ணி உண்மையை ஆராய்ந்து அந்த பாதிக்கப்பட்ட ஜனம் அவங்க ஏரி எடுத்துக்கிட்டோம். நீர்வரத்து வந்து எல்லா ஊர்லேயும் இருந்து நீர்வரத்து மாதிரி ஓட வர மாதிரி அவங்க எடுத்துக்கிட்டோம். அதே மாதிரி எங்கள் விவசாயிப்பாங்க புறம்போக்கு கேட்கல. ஏற்கனவே நிலம் இருந்துக்கு அச்சுப்பட்டி இருக்குது, ரெக்கார்டு இருக்குது, ஆதாரங்கள் இருக்குது, எல்லாம் இருக்குது. அதை பயன்படுத்தி எங்களுக்கு ஏறி போக மீதி நிலத்தை எங்கள் விவசாயிகள் கொடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ வந்து போலி ஜியோ காட்டி மக்களோட நிலத்தை வந்து வாங்கிட்டாங்க. இப்போ அதை வந்து எப்படி வந்து அவங்ககிட்ட இருந்து வாங்கலாம் அப்படிங்கிறது சட்ட ஆலோசகர் அவர்கிட்ட பேசலாம். கண்டிப்பாக சார். இப்போ ஐயா சொன்னபடி 1900 ஒரு ஜிஓ ஒன்று பாஸ் பண்ணுறாங்க. 1920 ஒரு ஜிஓ பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஜிஓ படி ஒரு குறிப்பிட்ட நிலங்களையும், அதுவும் சொல்ல போனாக்கா அந்த இடங்களில் நீர் எடுத்துக்கொள்வதற்கான உரிமைகளை மட்டும்தான் எடுத்துக்கணும் அரசாங்கம், அதாவது சேலம் மாநகராட்சி அப்படின்றத தெளிவாக சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கூட இவர்களுக்கான அந்த வாழ்விடமோ வசிப்பிடமோ இருப்பிடமோ கண்டிப்பாக தாராளமாக கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த ஜிஓவை முழுமையாக இன்னும் வரைக்கும் அமுல்படுத்தலை. சேலம் கார்பரேஷனாகவும் இருக்கலாம், மாவட்ட நிர்வாகமாகவும் இருக்கலாம், மாநில அரசுமே கூட சொந்த ஊர்லேயே தான் ஒரு அகதிகளை போல இடம் இல்லாமல், வாழ குடியில்லாமல், தனக்கான ஒரு வாழ்விடத்தை தன்னுடைய உற்றார் உறவினர்கள் இருந்த பாரம்பரியமான ஒரு இடத்த விட்டுட்டு தவிச்சு போய் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் ஐயா இப்போ பேசக்கூடிய அந்த ஆதங்கத்தில் தெரியுது. ஆனால் உண்மையிலேயுமே இந்த ஜிஓவை சரியான முறையில் அமுல்படுத்துறதுக்கான முயற்சிகள் எடுத்தால் நிச்சயமாக மாவட்ட நிர்வாகமும் கார்பரேஷன் நிர்வாகமும் உடனடியே வெளிப்படையான ஒரு தன்மையை இந்த விஷயத்தில் காட்டினா மட்டும்தான் இதற்கான தீர்வு கிடைக்குங்க. இப்போ வந்து தவறான பதிவு பண்ணனால ஒரு 600 குடும்பம் வந்து வெளியே போயிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வணக்கங்க, நான் அத்திப்பட்டி சூரூர் பகுதி விவசாயி சின்னசாமி பேசுகிறேன். அதாவதுங்க, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியிலேயே இந்த பனமரத்துப்பட்டி ஏரி அப்படிங்கிறத ஒரு பொய்யான தகவல். அதாவது அதிலிருந்தே மக்களை ஏமாற்றிட்டாங்க கவர்மெண்ட் அதிகாரிங்க. அந்த ஏரிக்கு பேரே அதாவது வந்துங்க கோயந்தாவடி ஏரி, பனமரத்துப்பட்டி ஏரி அல்ல, அதுக்கு பேர் கோயந்தாவடி ஏரி. இந்த ஏரியில் இருந்து நாங்கள் இருக்கிறது ஒரு 7-8 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம். இந்த ஏரியிலேருந்து நாங்கள் கிழக்கு பகுதியில் 7-8 கிலோமீட்டருக்கு மேலே நாங்கள் வாழ்ந்தோம். இந்த பகுதியில் சருகுமலையில் இருந்து வர்ற தண்ணியை அங்கே தேக்கிறதுக்கு அத்திப்பட்டி ஏரின்னு ஒரு ஏரி இருக்கு. இது நிறைய பேருக்கு அதாவது வெளியே அதிகாரிகளுக்கு தெரியாது. இந்த ஏரி இங்கே இருக்கு, மேலே ஒரு ஏரி இருக்கு, அத்திப்பட்டி ஏரியா ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரியை வந்து அதாவது கணக்கில் எடுத்துக்காம காட்டாம ஒரு ஏரிங்கிறது ஒரு குறிப்பிட்ட தூரம், அதாவது ஒரு ஏரிங்கிறது அமையிறது வந்து ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு ஏரி, 2 கிலோமீட்டருக்கு ஒரு ஏரிலாம் இருக்காது. ஒரு 10 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஏரி அமையும். அந்த மாதிரி அத்திப்பட்டியா ஏரி இருக்கு. இதெல்லாம் மறைச்சிட்டாங்க. அதனால இதில் உண்மையான தகவல் வந்து நாங்கள் எல்லா அதிகாரிகிட்டையும் போய் முறையிட்டோம். ஆனால் எந்த அதிகாரியும் இதுக்கு தடை சாய்க்கல. நாங்கள் பலகட்ட போராட்டங்கள் இறங்கணும், விவசாய சங்கத்தின் மூலிமா பலகட்ட போராட்டங்கள் பண்ணோம். இதில் எங்களை அடக்குமுறை தான் கொண்டு வந்தாங்க. சரி, இப்படியெல்லாம் விவசாயிங்க இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இதுக்கு ஏதாவது நம்ம வந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு வந்து எந்த அதிகாரியும் முன் பண்ணலை. இப்போ தற்காலிகமாக நம்ம 17/7/2025 அன்னைக்கு ஆடி 1 எங்களுக்கு உள்ள தெய்வங்கள் நிறைய, சாமி மாரியம்மன், காளியம்மன், இந்த மாதிரியான தெய்வ வழிபாடு பண்ணுறதுக்காக எல்லாம் வழக்கம் வருஷம் போவோம். அப்படி போகக்குள்ள இதை சில செடி கொடிகளை வெட்டிக்கிறாங்க. வெட்டணும்னு நாங்களும் சொல்ல, போகிறதுக்கு வழியே இல்லை, உள்ளே போகிறதுக்கு வழியே இல்லை. நானும் போனேன், உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் கூட இடமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒதுக்கி வெட்டி விட்டு அப்படி விட்டு உள்ளே போகிறான். கத்தியோட தான் போகிறான், வெட்டிட்டு தான் போகிறான்.
விட்டு போனால் தான் உள்ள போக முடியும். இந்த நிலையை வச்சு என்ன பண்ணுறாங்க, மாநகராட்சிங்க அதிகாரிங்க எங்கள் மேலே வழக்கு போட்டிருக்காங்க. எங்களை கூப்பிட்டு பனமரத்துப்பட்டி ஸ்டேஷனில் ஐயா சப் இன்ஸ்பெக்டர் பாலாஜி அவர்கள் விசாரணை செஞ்சார். விசாரணையில் வந்து இந்த மாதிரி உங்கள் மேலே வழக்கு போட்டிருக்கு, நீங்கள் தவறான முறையில் போய் மரத்தெல்லாம் வெட்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எங்களை வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சி வச்சார். இதெல்லாம் எங்களால் தாங்க முடியாத ஒரு மன வேதனை. ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை கொடுக்கு, அதாவது 500 குடும்பம், கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 3000 பேர், எங்களை சேர்ந்த உயிரினங்கள் ஆடு மாடு அது 5000. இதெல்லாம் இன்னும் அங்கே தான் இருக்குது, அங்கே தான் மேய்ச்சிட்டு இருக்கோம், அங்கே தான் இருக்குது. இதையெல்லாம் பொருட்படுத்தாத, எங்களுக்கு பாதுகாப்பே இல்லாத இலங்கையில வர அகதிக்கு எதுதோ செய்கிறான். கொண்டு வந்து கட்டடம் கட்டி கொடுக்குறான், கொண்டு வந்து நிலம் நிறுத்துறான், அவனுக்கு சோறு போடுறான், அதை பண்ணுறான். இந்த நாட்டுக்கே சோறு போடக்கூடிய விவசாயினுடைய நிலைமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குதுங்க. இது ஒரு வேதனையான செயலாக நாங்கள் நினச்சி நாங்கள் வந்து உங்ககிட்ட முறையிடுறோம். அங்கேருந்து 600 குடும்பங்கள் இப்போ என்ன நிலைமையில் இருக்காங்க? அவங்க காலி பண்ணும்போது என்ன மாதிரி காலி பண்ணாங்க சார்? அன்னைக்கு காலி பண்ணக்குள்ள நம்ம மாநகராட்சியினுடைய அனைத்து வாகனங்களும், போலீஸ் வாகனத்துல இருந்து அதிகாரி வாகனங்கள் முதற்கொண்டு, மாநகராட்சியினுடைய குப்பை வண்டி முதற்கொண்டு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் கொண்டு வந்து நிறுத்தி, ஐயா பொன்மாணிக்கவேல் போலீஸ் அதிகாரி, உயர் அதிகாரியான அவரால் தான் எங்களை வெளியாட்டினாங்க. அவர் வந்து என்கிட்ட ஒரு பொய்யான தகவல் சொன்னாருங்க. என்ன சொன்னாருன்னா, அதாவது அன்னைக்கு இருந்த கலெக்டர் பேர் எனக்கு சரியா தெரியலைங்க, ஆனால் அந்த கலெக்டர் சிஓவில் கையெழுத்து போட்டவர் காமராஜனோட துணை கலெக்டர் கையெழுத்து போட்டிருக்காரு. அவர் தலைமையில தான் வந்து காலி பண்ணாங்க. ஏன் ஒரிஜினல் கலெக்டர் வரல, பின்னாடி தொடர்புல போக்குள்ள அந்த கலெக்டர் ஒரிஜினல் அந்த கலெக்டர் என்ன பண்ணிட்டாரு, இந்த மாதிரி இதுக்கெல்லாம் நான் உடன்பட மாட்டேன், நான் 10 நாள் மெடிசன் லீவ் போட்டு போயிட்டார். நல்ல மனுஷன். இவங்க இதெல்லாம் பண்ணிட்டு பொன்மணிகள் எங்களை எப்படி என்ன பண்ணுறாருன்னா, இந்த இடத்துல விவரமாக நான் கொஞ்சம் பேசுகிற 10 பேர் இருக்கிறோம்னா அவங்கள கூப்பிட்டு, ஐயா உங்கள் பிரச்சனை சொல்லுங்கன்னு கேட்குறாரு. ஐயா நாங்கள் இந்த இடத்துக்கு போக முடியாதுங்க, இதான் எங்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு பேசக்குள்ள, சரி இது வந்து எங்களுக்கு இந்த இடம் எங்களுக்கு தேவைப்படுது, இதை நாங்கள் எடுத்துருவோம், இதை நாங்கள் விடமாட்டோம், நீ பேசுறது வேஸ்ட்டு, உனக்கு மாற்று விவசாய இடம் கொடுத்தா ஒத்துக்கிறியா? எப்படி சார் முடியும்? அப்படி அது சாத்தியமா? இருக்கியா? நான் தரேன், உனக்கே அந்த கவலை, நீ இடத்த போய் பார்த்துட்டு வர, இப்போ போறியா? வண்டி வண்டி வேணாம், நான் வண்டியை உடனே அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சார் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி நாங்களாம் ஒரு ஆலோசனை பண்ணி, ஏன்னா இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, இந்த இடம் எனக்கு வேணும், இதை நான் விடமாட்டேன், எடுத்துருவேன், உனக்கு வேற இடம் தரேன்னு சொல்கிறாரு. அதுவும் கவர்மெண்ட் வந்து 1 ஏக்கரா தான் ஒதுக்குவாங்க, ஆனால் நான் உனக்கு 1.5 ஏக்கரா வாங்கி தரேன் இப்படின்னு ஒரு அதிகாரி, இவ்வளவு பெரிய ஒரு அதிகாரி, தமிழ்நாட்டிலே பேர் போன ஒரு அதிகாரி சொல்கிறாரு. இதுவுமா பொய்யா இருக்கும் அப்படின்னு சொல்லி, சரிங்க நாங்களாம் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு 5 வண்டி போலீஸ் வண்டி, 5 வண்டி பெரிய வண்டி, ஒரு வண்டிக்கு 50 பேர் எங்கெல்லாம் ஏற்றி என்ன பண்ணிட்டாரு, நம்ம வெள்ளைக்காட்டு பக்கத்தில் பறவைக்காடுன்னு சொல்லி ஒரு 1000 ஏக்கரா கிடக்குது, அங்கே அனுப்பிச்சி விட்டாங்க. நாங்கள் போய் அங்கே பார்த்தோம், அருமையான செம்மண் பூமி. நாங்களாம் அவரை கையெடுத்து அங்கே கும்பிட்டேன். இப்படிப்பட்ட இடத்துல நமக்கு ஐயா ஒரு 1.5 ஏக்கரா கொடுக்குறாருங்கன்னா இதோட ஒரு பெரிய சமாச்சாரம் எதுவுமே கிடையாதுரா. நம்ம போய் உடனடியாக நம்ம அவர்கிட்ட சரின்னு சொல்லிட்டு நம்மளாம் இங்கே என்ன பண்ணலாம், ஏது பண்ணலாம், என்ன அவர் நம்ம பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தில் நாங்கள் எல்லாம் என்ன பண்ணுறோம், அங்கே இருந்தோம். உடனே அங்கேருந்து என்ன பண்ணுறாங்க, எங்களுக்கு அங்கேருந்து ஆளு மூலியமாக தகவல் கொடுக்குறாங்க. அன்றைக்கெல்லாம் அந்த ஃபோன் வசதி இல்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனடியாக நீங்கள் வந்து அங்கே கொட்டாய் போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணிங்க, இங்கே இருக்கிற பொருளை அப்படியே எடுத்துகிட்டு போவீங்க. இந்த நாங்கள் எதாவது சாப்பாடு செய்யறதை பற்றி வச்சிருக்கிற டீ சாணை இதெல்லாம் வச்சுருப்போம்ல, இதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு வாங்க, அப்புறப்படுத்திக்கிங்க. உடனடியே நீங்கள் கொட்டாய் போடுறதுக்கு இடம் பிடிச்சின்னா நீங்கள் ஒரு பக்கமாக ஓரமாக கொட்டாய் போட்டுங்க, காடாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்களும் அவர் பேச்சை நம்பி உடனடியாக போய் மூங்கல் தட்டு அதெல்லாம் வாங்கிட்டு போய் கொட்டாய் போட ஆரம்பிக்கிறோம். கொட்டாய் போடக்குள்ள வெள்ளை கரெக்டு அதிகாரிங்க, அவங்களுக்கு தமிழே பேச தெரில, அவர் வந்து இங்கே எதுக்காக வந்தீங்க, யார் என்னங்க கொட்டாய் போடுறீங்க என்னன்னு விசாரிக்கிறாரு. அப்போ எங்களுக்கு ஐயா இந்த மாதிரி கவர்மெண்ட் எங்களுக்கு இடம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவர் சொல்கிறாரு, இது எங்களுக்கு வந்து 2050 வரைக்கும் நான் டெண்டர் எடுத்து வச்சுருக்கேன், இந்த இடத்துல கவர்மெண்ட்டே வந்து நின்னாலும் கவர்மெண்ட் வண்டியே வந்து நிற்கக்கூடாது, வெளிப்பாயான்னு எங்களை அவர் அடிக்காத கூடமே எங்களை வெளியே முடுக்கிறாரு. உடனடியே இதை நாங்கள் உங்களுக்கு தகவல் தரோம், உடனே நீங்கள்லாம் வந்து கருப்பூர் முன்சிபல் ஆஃபீஸுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி, நம்ம மெயின் ரோட்டில் வந்து கருப்பூர் கொஞ்சம் உள்ள முன்சிபல் ஆஃபீஸுக்கு போகிறோம். முன்சிபல் என்ன சொல்கிறாரு, ஐயா நீங்களாம் எங்கேருந்து வரீங்க, இந்த ஏரியாவிலேருந்து வரோம். முன்னே ஐயா ஃபோன் பண்ணி சொன்னார், நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்கன்னா, நாங்கள் ஒரு 200 பேர் இருக்கிறோம். என்ன சொல்கிறாரு,
நீங்கள்லாம் போய்தா இங்கெல்லாம் இடம் இல்லை, இப்படியெல்லாம் மரங்க அங்கே இருக்கிறத கொஞ்சம் அப்படியே அமர்ந்து உட்காருங்க, அவங்க மட்டும் தகவல் வந்தோம்னு அவங்களை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னார். 5 மணி ஆயிடுச்சு. நாங்கள் போய் அங்கே உட்காரக்குள்ள மணி 12 மணி. 5 மணி ஆயிடுச்சு. 5 மணி வரைக்கும் எதுவும் சொல்ல. சரி என்ன மட்டும் ஆஃபீஸ் ஆச்சு போடுவாங்களே, எதுக்கு போய் ஒரு வார்த்தை கேட்கலாம் அப்படின்னு போய் கேட்டேன். அப்போ என்ன சொன்னார், நான் ஆஃபீஸ் இருக்க இங்கே நான் போக மாட்டேன், அங்கேருந்து என்ன தகவல் வருதோ அந்த தகவல் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு தான் போவேன், நீ போய் உட்காருங்கன்ட்டு. மறுபடியும் உட்காரோம். நைட்டு 8 மணி அவராக வந்தார். ஐயா இன்னைக்கு அவரால் வர முடியாதான், டைம் ஆகிடுச்சான், நீங்கள் போயிட்டு நாளைக்கு வாங்க அப்படின்னு எங்களை கையெழுத்து கும்பிட்டாரு. நாங்கள் அதுக்கு முன்னாடி பஸ்ஸை பிடிச்சி வீடு இடம் போய் சேர்ந்தோம். அங்கே போய் பார்த்தா பாதி ஊரே இல்லை, ஒரே நாளையில். உங்களுக்கு மாற்று இடம் கொடுத்தாச்சு, அவங்க இடம்லாம் பார்க்க போயிட்டாங்க, கொட்டாய் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ராங்காக இருக்கிறவன் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கணும் போகணும் அப்படிங்கிற மட்டும் தான் இருக்கிறான். ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் இருந்துச்சு பாரு, அவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இவங்க இந்த முனிசிபாலிட்டி வண்டி இந்த வண்டி வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, டிராக்டர்லாம் வச்சுருக்காங்களே, இதில் எல்லாம் அள்ளி போட்டு ரொம்ப நீ 1 ரூபா காசு தர வேணாம், உன் பொருள் அள்ளி போட்டு உங்கள் வீட்டுக்காரங்க இடம் பார்த்துட்டு இருக்குது. உடனே என் பையன் என் பிள்ளைலாம் என்ன பண்ணுறான், உடனே எல்லாம் டிராக்டரில் ஏற்றுறாங்க. ஏற்றி கொண்டு போய் ரோட்டு, அதாவது இந்த இடத்த விட்டு கொண்டு அந்த அப்புறம் போட்டான், வெளியே போயிட்டாங்க. வெளியே கொண்டு போய் பாரு இந்த இடத்துல வையெல்லாம் இறக்கி வச்சுக்கோ, இன்னொரு நேரத்தில் வண்டி நான் மீண்டும் உனக்கு வண்டி அனுப்புகிறேன், இப்போல்லாம் உள்ள மட்டும் வெளியே கொண்டு வந்தால் போதும். இப்படி இந்த மாதிரி இருந்தவங்கள எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட 8 நாள் இது நடந்தது. இந்த 8 நாள் நீட்டிப்பு எதுக்கு கொடுத்தாங்க கேட்டினா, எங்களுக்கு அவகாசம் கொடுத்தாங்க. எதுக்காக கொடுத்தாங்கன்னா, எங்கள் காட்டில் இருக்கிற விவசாயம் பெரும்பாலும் மரவள்ளி கிழங்கு, கிட்டத்தட்ட ஒரு 500 ஏக்கராவில் மரவள்ளி கிழங்கு. சேவகா ஃபேக்ட்ரி மிஷின்காரர்கிட்ட கொண்டு போனால், மில்லுக்காரர்கிட்ட கொண்டு போனால், ஒரு மில்லுக்காரர் ஒரு நாளைக்கு 1 டன் கிழங்கு வாங்கிக்குவார், மீறினா 2 டன் கிழங்கு வாங்கிக்குவார். நாங்கள் அவ்வளோ பேரும் ஒரே நாளில் கொண்டு போகிறோம். அவர் என்னங்கிறாரு, 10 ரூபா வந்து 3 ரூபாய் கேட்குறாரு. ஒளிஞ்சு போனிச்சு, சும்மா அப்படியே விட்டு வந்தோம். எங்களை அவ்வளோ நிலையில், இந்த மோசமான நிலைமையில் எங்களை வெளியே ஏற்றிட்டு, சரி இப்படிலாம் பண்ணிட்டாங்க, சரி கவர்மெண்ட் தான் இடம் வந்து எடுத்து நம்மளை ஏமாத்திட்டாடா போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போய் அங்கங்கே ஒரு புறம்போக்குலையும் மாமச்சன் இடத்துலையும் நாங்கள்லாம் தஞ்சடைஞ்சோம். எவ்வளோ நாளைக்கு அப்படியே இருப்பேன், சரி அப்படி இப்படின்னு பார்த்துட்டு, சரிப்பா நம்ம பொழப்புல ஒன்றும் பண்ண முடியல, இதை பசங்கள்லாம் அந்தந்த வேலைக்கு போட அப்படின்னு சொல்லிட்டு நானே என் பொண்டாட்டியும் என்ன மாதிரி 1000 பேர் என்ன பண்ணுறோம், 2 ஆட்டை மாட்டை வாங்கிட்டு கொண்டு வந்து அதை உள்ள விட்டு அப்படி மேய்ச்சிக்கிட்டு அப்படி ஒரு பட்டி மாதிரி போட்டுக்கிட்டு அதில் மேய்ச்சிக்கிட்டு அப்படி பண்ணிட்டு அப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு போயிடும். இந்த மாதிரி பொழப்பு இன்னை வரைக்கும் கொண்டு வந்துட்டு இருக்கிறோம். இது எங்களுடைய அவ்வளோ நிலை, விவசாயினுடைய நிலை. விவசாயம் வெளியே சொல்றதுக்கு வெக்கமாக இருக்குது. ஏன்னா ஒரு விவசாயியே இந்த நிலைமையா சொல்கிறான், அவன் சேத்துல கை வச்சாதான் நான் சோத்துல கை வைக்கணும்னு சொல்கிறான். ஆனால் அது உண்மையா பொய்யா, இன்னொரு 10-20 வருஷத்துக்கு பின்னாடி போயிட்டா என்ன கை வைப்பாலும் தெரியல. அதனால நான் என்ன சொல்கிறேன், எங்களை விட்டுருங்க, நாங்கள் வாழ்கிறோம், நாங்கள் விவசாயம் மட்டும் பண்ணுறோம். நீங்கள் ஏற்பாடு பண்ணுறதெல்லாம் எதுக்கு பண்ணுறீங்கிறது எங்களுக்கு அரையும் குறையுமா எங்கள் பசங்க சொல்கிறாங்க. இதெல்லாம் இல்லைப்பா நீ சொல்கிற மாதிரிலாம் அவன் கார்பரேட் பண்ணிட்டு இருக்கிறான், நீ என்ன போய் முட்டாக்கணும் ஓட்டணும்னு சொல்லிட்டு இருக்கிறேன்னு என் பையன் அதை சொல்கிறான். அதனால இப்படி ஒரு போக்க அதிகாரியை கடைபிடிச்சு எங்களை அதாவது எங்கள் வாழ்வாதாரத்தை இலக்கு செஞ்சுட்டாங்க. நாங்கள் இப்போ ஒரு முடிவுக்கு வந்துட்டோம், செத்தாலும் பரவாயில்ல, நம்ம எந்த இடத்துல வாழணுமோ அதே இடத்துல சாகலாம், நாங்கள் விட போகிறதா இல்லை. இந்த மாதிரியான பலகட்ட போராட்டங்கள் அதிகாரிங்க ஒரு நினைச்சாங்கன்னா 2 நாளில் இதை என்னன்னு சொல்லலாம். அவங்க அதிகாரிங்க மட்டும் முடிவு பண்ணி, என்னப்பா இவ்வளோ பெரிய பிரச்சனையா, என்னமோ சினிமா பண்ணிங்கிறாங்க, இது அத்திப்பட்டி காணுங்கிறாங்க, இது உண்மை நிலைமை என்ன, நாங்களே சொல்கிறோம் 72 இருக்குது, 85 காணும். அந்த பேப்பர் எடுத்து பார்க்கறவங்களுக்கு என்ன டைம் ஆகும்? இவ்வளவு அதிகாரிகள் எதுக்குமா கவர்மெண்ட் நியமிச்சு வச்சிருக்குது? சும்மா வச்சுட்டு உங்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கா? மக்கள் பிரச்சனை தீர்க்கறதுக்குங்க. ஆனால் எந்த பிரச்சனையும் நாங்கள் ஏறாத இடம் இல்லைங்க. தாசில்தார் முதற்கொண்டு, கலெக்டர் முதற்கொண்டு, ஆர்டிஓ முதற்கொண்டு, எஸ்பி இருந்து, டிஎஸ்பி இருந்து, கோட்டாட்சியிலிருந்து ஒவ்வொரு அதிகாரியா நாங்கள் சிட்டியில் எல்லாம் பார்த்துட்டோம். சரி இதுக்கு மேலே பணமரத்துக்கு போகலாம்னு சொல்லி பணமரத்து முனிசிபலேருந்து ஆர்ஐலேருந்து அவ்வளோ அதிகாரிகளையும் ஏறி இறங்குறோம். ஒன்று எங்களுக்கு ஏதோ வேலை செய்கிற மாதிரி தெரிஞ்சால் அந்த அதிகாரி மாத்திரம் எங்களுக்கு வேலை செய்கிற மாதிரி, சரி என்னப்பா இப்படி அழுகுறான், இவன் பிரச்சனை என்னான்னு பார்க்கலாம்னு நினச்சா அந்த அடுத்த நம்ம அந்த அதிகாரி அந்த ஆஃபீஸில் இல்லை, வேற ஒருத்தர் இருக்கார். சார் வணக்கங்க.
என்ன சார் உங்க பிரச்சனை, இதுதான் பிரச்சனை அப்படின்னா கொடுக்குறேன். எத்தனை நாள் சார் இந்த மாதிரி புதுமுகங்களை நான் பார்க்குறது, புதுசாக கொடுத்துட்டு இருக்கிறது. எங்களை வாழ விடுங்க, எங்க இடத்துல கொண்டு போய் விடுங்க. நாங்கள் விவசாயம் பண்றோம், வேற எதுவுமே பண்ணல. 500 கிணறுங்க, ஒரு கிணறு 2 கிணறுலாம் வந்து எண்ணிக்கை 500 கிணறு இருக்கு. கிணறுங்கிறது சாதாரண உருவாகாது. தென்னை மரம் வந்து பாருங்க, இடத்த வந்து பாருங்க. ஒரு 10 நாளைக்கு முன்னாடி மதிப்புமிக்க அம்மா கலெக்டர் அம்மா அவங்க வந்து இடத்த பார்த்தாங்க. அது ஒரு சூழ்நிலை, ஒரு ஏதோ ஒரு தவறான ஒரு அந்த இடத்த வந்து அவங்க பார்க்கறதுக்கு உள்ள வரக்குள்ள யதார்த்தமா ஒருத்தர் இறந்து போய்க்கிறாங்க. அந்த ஸ்பாட்ல அந்த பிடாரியம்மன் கோயிலுக்கே, பிடாரியம்மன் கோயில் அருகாமையிலேயே அந்த அம்மா வந்து நின்று, என்னப்பா இந்த ஏரியாவா அந்த மலையா அப்படின்னு சொல்லி அவங்க கை நீட்டிட்டு பேசுறாங்க. நாங்கள் தூரம் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க கை நீட்டி கேட்குறாங்க. இவங்க சொல்றாங்க அப்பா இதா அப்படி இப்படின்லாம் பேசிட்டு ஒருத்தர் எழுதிட்டு இருக்கிறாரு பக்கத்துல. உடனே அந்த வண்டி டிரைவர் பார்த்து, என்ன அவர் வாய் பிறந்துட்டு இருக்கிறாரு, என்ன ஆச்சு பாருங்கிறாரு. ஒருத்தர் போறாரு. அவங்க ஆளுங்களே தான், வேற நாங்களாம் கிட்டே போகல. அவங்க ஆளுங்க பாக்குறாங்க. ஓ அம்மா இறந்து போயிட்டு இருக்கிறாரு. வண்டி எல்லாம் எடுத்துட்டு வந்தேன். ஏவா யாரோ ஒருத்தர் இறந்து போயிட்டு இருக்கிறாப்பா, பாருங்க நாங்கள் போலீஸ் தகவல் கொடுத்துறோம், போலீஸ் வந்துடும், நீங்க ஆகிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட நம்ம போயிட்டாங்க. இல்லை அவங்க உள்ள வந்திருப்பாங்க, பார்த்துருப்பாங்க, எங்களுக்கு ஏதோ நல்லது நடந்திருக்கும். ஆனா அது வந்து ஒரு துர்பாகியம் நடந்து போச்சு அந்த இடத்துல. அந்த அவர் இறந்ததுனால அவங்க உள்ள வரலாம அப்படி பார்த்து போயிட்டாங்க. ஆனா அந்த அம்மா பார்த்துட்டு இங்க வந்து ஏறி ஸ்டார்ட் ஆகுது. அடுத்தது அந்த அம்மா புத்திசாலித்தனமா அணை எங்க இருக்கு, அடுத்தது கழுங்கு எங்க இருக்கு, இது கரை எங்க இருக்குது, எல்லாமே பார்த்துட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு நல்லா தெரியும் இது வந்து இவ்வளவு உயரத்தில் இருக்குது, இத்தனை கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் தான் ஏறி இருக்குது, எல்லாருக்குமே நம்ம பார்த்து போயிருக்காங்க. இது வரைக்கும் இல்லாத ஒரு நடவடிக்கை. அந்த மாதிரி நல்ல ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு தான் நம்பிக்கிட்டு இது வரைக்கும் இருக்கிறோம். ஆனா வழிபாடு செஞ்ச போன எங்களை வேற திசை திருப்பி, இவங்களே மனராட்சியே திசை திருப்பி நீங்க எல்லாம் வந்து மக்களை தூண்டி விட்டு இந்த மாதிரி வந்து கொண்டு போய் மாட்டோம், அப்படியே காடை ஓட்டுற மாதிரி ஏதோ பண்ணுங்க மறைமுகமா அப்படின்னு தூண்டி விட்டீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ வழக்கு போட்ட மாதிரி சொல்றாங்க. அது என்ன சாத்தியமா நமக்கு தெரியலீங்க. இந்த மாதிரி ஒரு மனப்போக்கில் எங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. எங்களை திசை திருப்புறாங்க. ஏதாவது ஒன்று பண்ணி இப்படி போலீஸ் வச்சு மிரட்டிக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க அப்புறப்படுத்திடணும், இவன் மறுபடியும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் அதாவது அங்கே நாங்கள் போய் ஏதாவது தவறான முறையில் ஏதாவது நாங்கள் வந்து வேற பண்ணால் கஜா செடி வளர்த்தா அல்லது வேற ஏதாவது நாங்கள் பண்ணோம்னா நீ என்ன எங்கள் மேலே சட்ட ரீதியாக நடவடிக்கை எடு. நாங்கள் ஏற்கனவே விளைவிச்ச நெல், கரும்பு, சோளம், ஆரியம், பூச்செடிகள், என்னென்ன பூ வகைகள் அத்தனையும் எல்லாமே பருத்தி, இப்படி எல்லாம் பல விதமான அன்னதானப்பட்டியில் தாலகாப்பட்டி கேட்டில் மாரியம்மன் கோயிலில் ஒரு மார்க்கெட் இருந்தது. அன்னைக்கு மார்க்கெட்டே இல்லைங்க. இன்னைக்கு அந்த மார்க்கெட்டு தான் என் காய்கறி அத்தனை இறங்கும். பனமரத்துப்பட்டியில் சந்தையில் திங்கட்கிழமை சந்தை, அந்த சந்தைக்கு திங்கட்கிழமை காய்கறி எல்லாம் கொண்டு வந்து இறக்கும். அங்கேருந்து வாங்கி அங்கேருந்து டவுனுக்கு கொண்டு வந்து விற்றாங்க. இன்னைக்கு பனமரத்துப்பட்டி சந்தையில் டவுன்லேருந்து வாங்கிட்டு போய் வித்துட்டு இருக்கிறாங்க. டவுன்ல இருந்து சந்தை அன்னைக்கு நான் அதான் இப்போ நல்லா கேளுங்க, சந்தை அன்னைக்கு நாங்க கொடுக்குற காய்கறியை வாங்கி சந்தையில வித்து சந்தையில இருந்து எடுத்துட்டு டவுனுக்கு கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னைக்கு அந்த நிலம் மாறி டவுன்ல இருந்து காயை கொண்டு வந்து பனமரத்துப்பட்டி சந்தையில வித்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படி மார்க்கெட்டே இன்னைக்கு இல்லை. அந்த மார்க்கெட்டுக்கு வர அத்தனை காய் எங்க காய். ரெண்டாவது, நம்ம வஉசி மார்க்கெட்ல பூ நிர்ணயம் பண்ணக்குள்ள பனமரத்துப்பட்டி, அத்திப்பட்டி, ஜல்லுத்துப்பட்டி, கம்மாளப்பட்டி இந்த ஏரியாவுடைய பூக்கள் வந்தால் தான் நிர்ணயம் பண்ண முடியும். அந்த மாதிரியான பூக்கள் நாங்கள் தயார் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். குறிப்பா அந்த பகுதியிலே சொல்றேன், நான் எங்க அத்திப்பட்டி சூரியர் மட்டும் சொல்லல. இப்படியெல்லாம் வாழ்ந்து இருந்த பகுதியை இன்னைக்கு அழிச்சு இன்னைக்கு காரு போய் நின்னா உண்மையிலேயே சார் நின்னா மன வேதனை. அங்கே போயிட்டு வரனா நைட்டில் போக முடியாது, போக முடியல, தூக்கம் வரல. அப்படியே மழை உருகி படுத்து அப்படியே எப்படி இப்படி பறந்து அப்படி இப்படி கிடக்கிறோம். ரெண்டாவது இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த 500 குடும்பமும் கெட்டு போயிடுச்சுங்க. எப்படி கெட்டு போயிடுச்சுன்னா, அது வந்து அதிகாரிகளுக்கு புரியும். அதாவது நான் வந்து விவசாயம் செஞ்சுட்டு இருந்தேன், அருகாமையில என் பையனை என்னால் படிக்க வைக்க முடியல. படிக்க வைக்கலாம், முடியாமலாம் போகாது. பையனை வந்து பள்ளிக்கூடம் படிக்க வைக்க முடியலங்கிறோம் அப்பனே இல்லை, பள்ளிக்கூடம் படிக்க வைக்கலாம். ஆனால் எங்களுக்கு போதிய ஆதாரம் இல்லை. கரெக்டான நேரத்தை எங்களுக்கு வெளியே முடியல. என் பையனுக்கு 6 வயசு 7 வயசு 3 பையன். ஒரு பையனுக்கு 6 வயசு, ஒரு பையனுக்கு 7 வயசு, ஒரு பையனுக்கு 10 வயசு. இந்த வேறு வயசில் வெளியேற்றிட்டேன். நான் இவங்களுக்கு சோறே போட முடியல.
நான் தான் கெட்டு கலப்பை மம்முட்டி கலக்கட்டுன்னு போனேன். இன்னைக்கு அவனும் அதே கலப்பை மம்முட்டி கலக்கட்டுன்னு போயிட்டான். கூலி வேலைக்கு போயிட்டுருக்காங்க. இதெல்லாம் மன வேதனையா இருக்கு. தயவு செஞ்சு எதையாவது இந்த அதிகாரிங்க எங்களுக்கு அவங்க காலக்கையை நாங்கள் பிடிச்சி கெஞ்சிட்டு கேட்குறோம், எங்களை விட்டுருங்க, கொடுங்க, நாங்கள் பொழைச்சிக்கிறோம். வேற ஒன்றுமே நாங்கள் கூட அவங்க கேட்கலீங்க. எங்கள் இடத்த கேட்குறோம், குறிப்பாக அது எங்கள் இடம். நீ வந்து கேட்ப, இப்போ நீ இப்போ அன்னைக்கு கூட போலீஸ் ஐயா சொல்கிறாரு, ஏயா நீ கோர்ட்டுக்கு போங்கிறாரு. எங்கிட்ட ஆதாரம் தான் நான் கோர்ட்டுக்கு போயிடுவேன். இருந்ததுங்க ஆதாரம். நம்ம சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி முதல் தடவையாக ஒரு மலையாள கவுண்டர் செங்கோடன் சொல்லி முதல்ல காங்கிரஸில் எம்எல்ஏ பனமரத்துப்பட்டி தொகுதியில் நின்று ஜெயிக்கிறார். நான் இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட இந்த ஆதாரம் இருக்கிறதா சொன்னாங்க. ஆத்தூரில் குடியிருக்கிறாரு, ஆனால் இப்போ இறந்துருப்பாரு. ஆத்தூரில் போய் நேரடியாக அவர் வீட்டுக்கு போகிறோம். அவர் ரொம்ப வயசாகி போச்சு. 30 வருஷம் முன்னே சொல்கிறேன். போகிறோம், முன்னாடி உட்காந்துருக்காரு. இப்போ பக்கத்து தெருவில் கேட்குறோம், சொங்கட ஐயா வீடு எதுன்னு கேட்குறோம். எந்த சொங்கட ஐயான்னு கேட்குறாங்க. எம்எல்ஏ சொங்கடங்கிறேன். வாங்க தான் அந்த வீடு தான் அப்படின்னு காட்டுறாங்க. போகிறோம், போனால் அவர் முன்னாடியே இருக்கிறாரு. ஐயா நாங்கள் வந்து இந்த மாதிரி முன்னாள் எம்எல்ஏவை பார்க்க வந்திருக்கோன்னா, நான் தான் இப்போ சொல்லுங்க போங்க பிரச்சனை போய் எங்கேருந்து போகிறீங்கன்னு கேட்குறாரு. அவர்லாம் அப்புறம் தீவிர காங்கிரஸ்காரு, நல்ல மரியாதை உள்ள மனிதன். இந்த மாதிரி ஏன் நாங்கள் இந்த மாதிரி பனமரத்துப்பட்டி பகுதியிலேருந்து வரோம், இந்த மாதிரி அத்திப்பட்டி சூரியன்னு ஒரு இடம் இருந்தாமல்ல ஐயாங்களாம் நான் கால் வைக்காத இடமே கிடையாது, அது பிரச்சனை என்ன சொல்லுங்கிறாரு. ஐயா அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? இப்போ இந்த மாதிரி அந்த இடம்லாம் இல்லைங்கிறாங்க, அத்திப்பட்டியில் சூரியன் இல்லைங்கிறாங்க, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஐயா இதுக்கெல்லாம் செம்பு தகட்டில், பிரிட்டிஷ்காரன் செம்பு தகட்டில் பத்திரம் வச்சுருந்தான். இப்போ நம்ம இந்த மாதிரி பேப்பர்லாம் இப்போ அன்றைக்கி அவன் யூஸ் பண்ணல, பெரும்பாலான இதை வந்து செம்பு தகட்டில் வச்சுருக்கான். அவர் சொன்னார் இது செம்பு தகட்டில் இருக்குது, எனக்கே இருக்குது ஆதாரம். ஆனால் இப்போ நான் அதை எடுத்து என்னால் கொடுக்க முடியாது. ஏன்னா அவர் முன்னாள் எம்எல்ஏ, அவருக்கு சில தகவல் தெரியும். அவரு என்ன யாரையோ கேட்டு கொடுப்போம், அல்லது என்ன பண்ணும் எப்படிங்கிறத முறையாக பண்ணாது. ஒரு 15 நாள் கழிச்சு வாங்கப்பா இதுக்கு பதில் தரேன்னாரு. 15 நாள் கழிச்சு போனோம். ஐயா தேடி பார்த்தா காணுன்ட்டு. சரிங்க ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இதுதான் உண்மை நிலை. அதுக்கு பின்னாடி நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு போராட்டம் அது இது லொட்டு லொசுக்கு எல்லாம் பண்ணுறோம். எல்லா அதிகாரிகளும் போய் பார்க்குறோம். இதே குழப்பா இருக்கிறோம். ஆனால் எதுவுமே இது வரைக்கும் எங்களுக்கு விடையாக கொடுக்கல. அப்புறம் இதுக்கு மேலே அநேகமாக உங்கள்கிட்ட வந்திருக்கோம். நீங்கள் இதுக்கு என்ன முயற்சி பண்ணி பண்ணுங்க, உங்களுக்கு உறுதுணையாக இருந்து நாங்கள் எல்லாமே செய்கிறோம். நீங்கள் எங்களுக்கு உறுதுணை எல்லாமே செய்யுங்க. நன்றி, வணக்கம். அதோடயா இது எழுப்புநாள் வந்து காந்தி பிறந்த அக்டோபர் 2, 3 சனி ஞாயிறு கிழமைகளில் எங்களை வெளியேற்றுறாங்க. காந்தி பிறந்த நாளைக்கு எல்லாத்தையும் லீவ் விட்றாங்க. அன்றைக்கி எங்களை கொள்கிறாங்க. ஒரு தேசப்பிதா நாள்லேயே எங்களை கொள்கிறாங்க. இவங்க நாட்டை காப்பாற்றுறாங்க. இப்போ ஐயா சொல்லிட்டு இருக்க மாதிரி ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு உண்டுக்கட்டாக ஒரு கட்டாயத்தின் பேர்ல ஒரு ஆசை வார்த்தைகளை காட்டி ஒரு இடத்துல, அதாவது அவங்களோட சொந்த பூர்வீக இடத்துல, பாரம்பரியமான இடத்துல இருந்து அப்புறப்படுத்தியிருக்காங்க. ஐயா சொன்ன மாதிரி அன்றைய காவல் நிலையத்துல நம்ம இந்த வாசாத்தி படுகொலை பார்த்துருப்போம். கிட்டத்தட்ட பல மலை கிராம மக்களை சித்திரவாதிக்கு உட்படுத்தி அவங்கள ஆட்படுத்தி கிட்டத்தட்ட அதுக்கு நீதி கிடைச்சதுனாக்கா இப்போ ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான். அது நடந்து கிட்டத்தட்ட 20-30 வருடங்களுக்கு அப்புறமே அதே போல ஒரு வன்மமான ஒரு முறையில ஒரு வஞ்சம் வச்சு தீர்க்கக்கூடிய ஒரு வகையில தான் காவல்துறை அன்னைக்கு நடந்திருக்காங்க. இன்னைக்கே நிறைய லாக்அப் டெத் பார்த்துட்டு இருப்போம். அந்த மாதிரியான சூழ்நிலை காவல்துறை நடந்துக்கிற போக்கு வந்து ஒரு சில சூழல்கள் வந்து ரொம்பவுமே அபாயகரமானதாக தான் இருக்கு. அதில் தான் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா ஐயா சொன்ன மாதிரி நம்ம அத்திப்பட்டி சூரியூர் கிராம மக்களை திட்டமிட்டு மேலதிகாரிகள் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு திட்டமிட்டு இவங்களை அந்த இடத்துல அப்புறப்படுத்தி கொடுக்கணும், அரசாங்கத்திட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணுன்ற ஒரு குறிக்கோளோட நடந்த மாதிரி இருக்கு ஐயா சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்படி இருக்கப்போ கண்டிப்பா சட்டத்திற்கு புறம்பாக ஒருத்தர் அவரோட வாழ்விடத்துல இருந்து அப்புறப்படுத்தி இன்னொரு மாற்றுறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே அபாயகரமான ஒரு விஷயம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே ஒரு எதிர்ப்பான ஒரு விஷயம். நம்ம அப்போ ஒரு நடைமுறையில ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமைகளே பறிக்கப்படக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா ஊர்ல இருக்கக்கூடிய முக்கிய நபர்களை, ஆண் நபர்களை ஊரை விட்டு வெளியே அனுப்பி வெளியில ஒரு நல்ல இடம் தரோம், ஒரு நல்ல பசுமையான பூமி இருக்கு, இதை விட அது நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த காலக்கெடுவை வந்து அந்த இடத்த அப்புறப்படுத்துறதுக்காக காவல்துறை எடுத்திருக்காங்கன்னு சொல்லி நினைக்கும் போது ரொம்பவுமே சட்டத்துக்கு புறம்பா வேதனையான ஒரு விஷயம்தான். இதை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கண்டிப்பாக நீதிமன்றத்தை அணுகி இந்த சட்டத்துக்கு புறமான இந்த செயல்பாடுகளை நிரூபிக்கப்பட்டது அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீதியும் நியாயமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் இன்னும் நிறைய ஊர்கள் இருக்கலாம் கூட. நம்ம அது இவங்க சொல்றத போது ஏன்னா சேலத்திலேயே இருக்கோம், நமக்கே இது நாள் வரையிலும் தெரியாத ஒரு விஷயமா இருக்கு.
அப்போ கண்டிப்பா சட்டத்தின்படி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பயன்படுத்தி நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போனோம்னா நிச்சயமா நீதி கிடைக்கும்.